இன்றைய ஆன்மீக தகவல். இந்த சிவாச்சாரியார், குருக்கள் இவர்களெல்லாம் இந்த ஆன்மீகத்துக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ஆனால் இன்றைக்கு பிராமண குலத்திலேயே கூட இவர்களை ஒரு சிலர் மதிப்பதில்லை. குறிப்பாக திருமண வயதிலே இருக்கின்ற பெண்கள் பிராமண குலத்திலேயே கூட கோவில் அர்ச்சகராக இருந்தால் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். கோவில் பூஜை செய்யும் பையன் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அந்த பெண்ணினுடைய தந்தையே அந்த பூஜையின் மூலமாகத்தான் அந்த பெண்ணை வளர்த்திருப்பார். ஆனால் அந்த குழந்தை பூஜை செய்கின்ற வரனை வெறுக்கின்றது. அந்த குடும்பத்தையே அந்த வேலை செய்துதான், அதாவது இறைவனுக்கு பணி செய்துதான் குடும்பத்தையே வளர்த்திருப்பார் அந்த தந்தை. ஆனால் அவர் பெற்று வளர்த்த அந்த குழந்தையே கோவில் பூஜை செய்பவனை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்கின்ற ஒரு கொடிய காலமாக இந்த காலம் திகழ்கின்றது. இது ஏன் இப்படி மாறியது என்றால் அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதற்குள் இப்போது நாம் சென்றால் நேரம் நிறைய எடுக்கும். அதை பிறகு ஒரு நாள் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் காண இருப்பது இவர்களுடைய பங்கு ஆன்மீகத்திலே எப்படிப்பட்டது என்பதை பற்றித்தான். ஆக இந்த கோவில் வேலை செய்கின்ற குருக்கள்கள், அந்தணர்கள் இவர்கள் ஒன்றுமே படிக்காமலா வருகின்றார்கள். இவர்களுடைய படித்திருக்கின்ற அந்த வேதத்தை பல வருடங்கள் கற்க வேண்டும். பல வருடங்கள் கற்றால்தான் வேதத்தை நாம் அध्यயனம் செய்ய முடியும். மிகப்பெரிய மனிதர்கள் வந்தாலும் இவர்களிடம் கை நீட்டித்தான் விபூதி வாங்க வேண்டும். அப்போது குருக்களுக்கு இருக்கின்ற மரியாதை என்பது எப்படிப்பட்டது என்பதை இக்கால யுவதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய நேரடி பணியாளராக இருப்பவர் குருக்கள். அவருக்கு இருக்கின்ற உபமணி என்பதுதான் ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களுடைய குறைகளை இறைவனிடத்திலே அவர்களுக்காக வேண்டி முறையிடுவது. எந்த குருக்களாவது தான் செய்யும் பணிக்கு அதற்கான முழு ஊதியம் பெறுகின்றார்களா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவதற்கு சர்வீஸ் கமிஷன் தேர்வு செய்து அதிலே பாஸ் செய்தால் போதும். ஆனால் இந்த சிவாச்சாரியார் என்கின்ற தகுதி பெற அடிப்படையாக பல விஷயங்களை படிக்க வேண்டும். அவை என்னவென்றால் காமீகரகமம், யோகஜகம், சிந்தியம், காரணாகமம், அதம், தீப்த ஆகமம், குஷ்பம், சகசிர ஆகமம், அம்சுமான ஆகமம், சுப்ரபேதம், விஜயாகமம், நிகவாசம், ஸ்வயம்புவம், அனலம், வீராகம், ரௌரவாகமம், மகுடாகமம், விமலாகமம், சந்திரஞானம், முகபிம்பாகமம், புரோத்திகாகமம், லலிதாகமம், சித்தியாகமம், சந்தானகமம், சர்வோத்கமம், பாரமேஸ்வரம், கிராணாகமம், வாதுலாகமம் என 28 வகையான உப ஆகமங்கள் இருக்கின்றது. அதிலே 207 உப ஆகமங்கள் இருக்கின்றது. அதாவது 28 வகையான ஆகமங்களும் 207 வகையான உப ஆகமங்களும் இருக்கின்றது. இதனை உருவாக்கிய சிவாச்சாரியார்கள் என்று பார்த்தால் அவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. துர்வாசர், பிங்கள சிவாச்சாரியார், உக்ரஜோதி சிவாச்சாரியார், சுபோதக சிவாச்சாரியார், கண்ட சிவாச்சாரியார், விஷ்ணகண்ட சிவாச்சாரியார், வித்யகண்ட சிவாச்சாரியார், ராமகண்ட சிவாச்சாரியார், ஞான சிவாச்சாரியார், ஞானசங்கர சிவாச்சாரியார், சோசம்பு சிவாச்சாரியார், பிரம்மசம்பு சிவாச்சாரியார், திரிலோன சிவாச்சாரியார், ராமநாத சிவாச்சாரியார், ஈசான சிவாச்சாரியார், வருண சிவாச்சாரியார், பிரசாத சிவாச்சாரியார், அகோர சிவாச்சாரியார் என 18 பேர் இவற்றை அழகாக அமைத்திருக்கின்றார்கள்.
இன்றைக்கு ஒரு சில பிராமணர்கள் எதுவுமே தெரியாமல் கூட கோவிலுக்கு சென்று பூஜை செய்கின்றார்கள். அதையும் நான் ஒப்புக்கொள்கின்றேன். என்றாலும் அவர்கள் சிறிய சிறிய கோவில்களிலே, அந்த கோவில்களிலே பூஜைகள் நடக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக குறைவான சம்பளத்திலே சென்று வேலை செய்கின்றார்கள். தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக. ஆக எப்படி பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிந்து இந்த பூஜையை அர்ப்பணிப்பாக செய்கின்ற குருக்கள்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆகவே இனிவரும் காலங்களிலே குருக்களை மட்டமாக பேசுவதோ அவர்களை அவமானப்படுத்துவதோ அது போன்ற செயல்களை தயவு செய்து செய்யாதீர்கள். அப்படி செய்யும்போது நமக்கு நாமே கர்ம வினைகளை அதிகரித்து கொள்கின்றோம் என்பதுதான் உண்மை. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் பாவத்தை சேர்த்து வைக்கின்றோம். ஆகவே அவர்களை மதிப்போடு நடத்துவோம். இறைவனுடைய தூதர்களாக அவர்கள் திகழ்கின்றார்கள். அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை தட்டி கேட்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த பூஜை என்பதை தங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பாக தான் செய்து வருகின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்ட சிவாச்சாரியார்களையும் குருக்கள்களையும் வணங்குவோம். நன்றி, வணக்கம்.